மிக பெரிய பலம் கொள்கை தான். பெரியார் தான். பெரியார் வெறும் கொள்கை மட்டும் சொல்ல, ஒழுக்கத்தை சொன்னார். பக்தி தனி சொத்து, ஒழுக்கம் புது சொத்து. காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போவார் பெரியார், கடவுள் வாழ்த்து பாடுவான். அவரால் ஏஞ்சி நிற்க முடியாது. 2 தோழர்களுடைய தோளில் கையில் போட்டுக்கிட்டு அந்த கடவுள் வாழ்த்து பாடல் பாடி முடிக்கிற வரைக்கும் நிற்பார். அதனால் பெரியார் கொள்கையில் தோத்துட்டாருன்னு அர்த்தமா? அது ஒரு பொது நாகரிகம். சங்கராச்சாரியர் என்ன பண்ணார்? தமிழ்த்தாய் வாழ்த்து பண்ணப்ப குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்தான். அப்போ அவன் சொல்கிற ஒழுக்கம்னு சொல்கிறதுலாம் ஏமாத்துற வேலை. பெரியார் சொல்கிறதுனா ஒழுக்கத்துக்காக தான் பெரியார் சொன்னார். அதனால் நம்ம வெறும் கொள்கை வாதியாக இருக்கிறது மட்டும் இல்லை, கருப்பு சட்டை போகிறவன் ஒழுக்கமானவன், நாணயமானவன். நீங்கள் தப்பி தவறி கூட தப்பு செய்ய முடியாது, ஜனங்கள் உங்களை விட மாட்டான். உங்களுடைய கொள்கையை, இந்த இயக்கத்தை பெரியார் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காருன்னா, இந்த கொள்கைக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களிடத்தில் ஒப்படைத்து போயிருக்கிறார். இந்த கொள்கையை சொல்லியிருக்கேன், யாருக்கும் தப்பு செய்யாமல் பார்த்துங்க. அது யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு? பொதுமக்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நீங்கள் தப்பு செய்யணும்னு நினைச்சாலும் என்ன சொல்லுவான்? நீ கருப்பு சட்டை போட்டு இந்த வேலை செய்யலையா? இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்தாரா? நல்லா நினச்சி பாருங்க. நீங்கள் விளையாட்டா மழைக்கு ஒரு கோயிலில் ஒதுக்குனா கூட ஏன் நீங்கள் வேறுன்னு கேட்பான். காரணம் இந்த கொள்கை, லட்சிய பற்று. இதுதான் நம்மளை வாழ வைக்கும், நம்மளை வாழ வைத்து கொடுக்கும். இப்போ ஒரே செய்தி சொல்கிறேன். பெரியாரும் ஜே.எஸ். கண்ணப்பர், திராவிடன் பத்திரிகையுடைய ஆசிரியர் இருந்தவர், ரயிலில் பயணம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எங்கே போனாலும் பிரச்சனை வரும். கருப்பு சட்டைக்காரங்க கல்யாண வீட்டில் போனாலும் பிரச்சனை வரும், கருமாதி வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை வரும். வாயை கிண்டுவோம், நம்ம பதில் சொல்லுவோம். அப்படியே பயணம் போயிட்டுருக்கும்போது ஒரு காரைக்குடியை சேர்ந்த இப்படியே பேசிகிட்டு இருக்காரு. கண்ணப்பண்ண அவரும் பேசிக்கிறாங்க. இந்த கருத்து கடவுள் உண்டா இல்லையா அப்படி போடுவோம். காரசாரமாக நடக்கிறது விவாதம். பெரியார் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஐயா, அந்த பெரியவர் கேள்வி கேட்குறாரு. நீ கோவப்பட்டு பதில் சொன்னா எப்படி உன் கருத்தை ஏற்றுப்பார்? பொறுமையாக பதில் சொல்லு. பெரியவரை இவங்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இந்த ராமசாமி நாயக்கன்னு ஒருத்தன் இருக்கான், அவனால் கேட்டு இவ உட்காந்துருக்காரு பெரியார். பெரியார்னு உங்களுக்கு தெரியல. அந்த ஆள் சொல்கிறாரு, இந்த ராமசாமி நாயக்கனால கெட்டுவிட்டானோ, அதனால் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்பயும் பெரியார் பேசாமல் இருக்கார். கொஞ்சம் நேரம் கழிச்சு பெரியார் ரெஸ்ட் ரூம் போகிறாரு. அப்போ இந்த கண்ணப்பன் சொல்கிறாரு, யோ அவர் தாங்க அந்த பெரியார் ராமசாமி. சொன்ன உடனே அவன் கைகளெல்லாம் உதறி போச்சு, அழுகுறான். அங்கேருந்து போய் பெரியார் டாய்லெட்னு வெளில வர்றது போய் நிற்கிறாங்க. போய் இன்னும் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, நல்லா பாருங்க ஐயா பெரியவரை, உங்களை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன் ஐயா, நீங்கள் உண்மையிலே பெரிய மனுஷன் ஐயா. இவ்வளோ பேசும்போது கூட அவரை தான் அடக்குனீங்களே தவிர என்னை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லையா. உங்களை பற்றி தப்பாக இந்த ஊரில் சொல்லி வச்சுருக்காங்க, அதை கேட்டு கெட்டு போயிட்டேன் ஐயா. நீங்கள் உண்மையிலே மகான் ஐயா, நீங்கள் தான் என் தெய்வம். நீங்கள் காரைக்குடிக்கு வந்தால் எங்கள் வீட்டுக்கு வரணும் ஐயா. நல்லா நினச்சி பாருங்க. ஒரு நிமிடத்தில் இதனால தான் இந்த கொள்கை நிற்கிது. என்னென்னமோ பெரியார் பற்றி சொல்கிறானே, அவரோட ஒழுக்கத்தை பற்றி எவனாச்சும் ஒரு குறை சொல்லிருக்கானா? அதுதான் முக்கியம். நம்முடைய நேர்மை, நம்முடைய ஒழுக்கம் நடந்து காட்டணும். மற்றவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் எதை செஞ்சாலும் ஒன்றும் இல்லை. நம்ம தான் ஒவ்வொரு நடையும் பார்ப்பான் எதிரி. நம்ம காலில் கல் குத்தா கடவுள் இல்லைனால காலில் கல் குதிச்சு பாருமா, அதனால் கழுவு மாதிரி பார்ப்பான். ஆனால் நம்ம இந்த கொள்கையில் கருப்பு சட்டை போட்டவங்க வாழ்ந்து காட்ட வேண்டும். அது மட்டும் இல்லை, பெரியார் தான் சொல்கிறார்,
மனிதன் தானாக பிறக்கவில்லை, ஆகவே தனக்காக வாழக்கூடாதவர். நானும் எவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கேன், இப்படி ஒரு கருத்தை நான் படித்ததே கிடையாது. மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்து அதில் திருப்தி அடை சொல்றாரு. எனக்கு சுயநலம் இல்லைன்னு நினைக்காதீங்க, என்னை விட சுயநலக்காரன் உலகத்திலேயே இல்லைங்கிறாரு. என்னடா இப்படி சொல்றாரு ஐயான்னு பார்த்தா, நான் செஞ்ச தொண்டுனால பலன் பெற்றவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்களே, அதை விட எனக்கு என்ன சுயநலம் உலகத்தில் உண்டு பாருங்க. பல பேர் வந்து சொல்லுவான், பெரிய குளத்தில் டிராவலர்ஸ் பங்களா, பெரியார் இருக்கிறாரு, அங்கேருந்து ஒரு ஆள், அங்கே டிவிஷனல் இன்ஜினியர் போல இருக்கு, டிபிலாம் அவர் தான் இன்சார்ஜ். பெரியார் வந்தோடனே அங்கேருந்து முடியாது அவரை காலை பிடிக்கிறாரு. என்ன என்ன இதான் பிடி, ஐயா நான் டிவிஷனல் இன்ஜினியர் இருக்குது, நீங்கள் போட்ட பிச்சை ஐயா. சேலத்தில் அவங்க டிராவல்ஸ் பங்களா ராஜேந்திர சத்திரம்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் பெரியார் தங்குவார். அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கார், இந்த மொனாலாக இருக்கார், பெரியாருக்கு நல்ல பழக்கம். அந்த வாட்ச்மேன் ஐயா விசாரிப்பார், போய் பையன் என்ன பண்ணுறான் அதை கேட்பார். பையன் என்ன பண்ணுறான், பொண்ணு இருந்தால் என்ன படிக்குது, அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவோட கேட்க மாட்டான். பையன் படிச்சிருக்காங்க, என்ன படிச்சிருக்கான் அது கூட அவர் சொல்ல தெரில. பையனை கூப்பிட்றாரு, மார்க் எடுத்துகிட்டு வாடாங்கிறார், அதுவும் தெரில அவருக்கு. அப்போல்லாம் பியூசி மார்க் எடுத்துகிட்டு கூறான். நானும் போயிருந்தேன், ஆசிரியரும் அந்த டூரில் போயிருக்கோம். வீரமணி என்னன்னு பாருங்கிறாரு, பியூசியில் டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கியிருக்கான். ஐயா டிஸ்டிங்ஷன் மார்க் ஐயா, அப்போல்லாம் இந்த நீட்டு இதெல்லாம் கிடையாது, இந்த மார்க் வச்சு தான் இதுக்கு என்ன படிக்கலான்னு கேட்குறாரு. இன்ஜினியரிங் போகலாம். அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு, ஐயா இன்ஜினியரிங் போடுங்க. ஐயா என்னையா சொல்கிறீங்க, போடுங்க பார்த்துக்கலாம். நான் என்னையா நீ போடு பார்த்துக்கலாம். போட்டா அன்றைக்கி பெரியகோலன் டிவியில் வந்து காலை பிடிச்சாங்கிறானே அந்த பையன்தான் டிவிஷனல் இன்ஜினியர். இல்லை என்ன வேடிக்கைன்னா, இந்த 2 நிகழ்ச்சியிலே நான் இருந்தேன். இப்படி ஒரு தலைவரை உலகத்தில் பார்த்துருக்க முடியும். குடியரசுன்னு ஒரு கவிஞர் பெரியாரை பற்றி எழுதும்போது, கண்டெடுத்து தொலைத்தோமே ஐயா உன்னை, கண்டெடுத்து தொலைத்தோமே ஐயா. இன்னும் பெரியாரை பயன்படுத்தியிருக்கணும். இப்படி ஒரு தலைவர் எங்கே கிடைச்சிப்பார? இந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்லலாம், அன்றைக்கே கண்ணீர் வருது. அப்படி ஒரு தலைவர் எங்கே போனால் சரி கொள்கை விட மாட்டார். திருநெல்வேலிக்கு போகிறாரு, அவருக்கு செக்ரட்டரி யார் தெரியுமா? முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் தான் பெரியாருக்கு செயலாளர். முத்தமிழ் காவலர் விஸ்வநாதன் பெயரில் மருத்துவக் கல்லூரி கலைஞர் வச்சிருக்காரு திருச்சியில். திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் இறங்குறாரு. இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க வர்றாங்க. அப்போல்லாம் எங்கே தங்குவாங்கன்னா வீட்டில் தான். இப்போ தான் இந்த ஹைவே அந்த பில்டிங்கு 3 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் அதெல்லாம் இப்போ வந்துருச்சு. வீட்டில் தான் தங்குவாங்க. ஐயா இது மாதிரி ஒரு நோட்டீஸ் இந்த உள்ளூரில் போட்டிருக்காங்க ஐயா அப்படின்ட்டு பெரியார்ட்ட கொண்டாந்து அந்த நோட்டீஸை கொடுக்குறாங்க. அப்பயே இருந்திருக்காங்க அந்த எதிரிகள், துரோகிகள். ராமசாமி நாயக்கன் இந்த ஊருக்கு வருகிறான், எவ்வளோ மரியாதை பாருங்க. கடவுள் இல்லை என்று துவேஷம் செய்ய போகிறான், பிரச்சாரம் செய்ய போகிறான். பொதுமக்களே அவன் கூட்டத்தை பகிஷ்கரியுங்கள். பகிஷ்கரினா என்ன? போகாதீங்க.
அடிக்கிறாரு. பரவாயில்ல, நீங்கள் கூட்டம் நல்லா இருக்கும். போய் தங்க வைக்கிறார் ஒரு வீட்டில். சாயந்தரம் 6 மணி ஆகுது. கூட்டத்தை ஏற்பாடு பண்ண உடனே காணும். 7 மணி ஆகுது. கூட்டத்தை ஏற்பாடு பண்ணே காணும். எவ்வளோ சங்கடத்தை அனுபவிச்சா இருப்பாருங்க. கியாபி விஸ்வநாதன் செயலாளர், ஐயா ட்ரெயினுக்கு போவேன், ஐயா ஒன்றும் நடக்காது, போனாலும் காலையில் நோட்டீஸை கொடுத்துருக்கலாம். சரி, ஒரு ஜட்கா கொண்டு வா. ஜட்கா நான் குதிரை வண்டி. ஒரு ஜட்கா வண்டி அடிச்சுட்டு வர்றாரு. நீ பின்னாடி உட்காந்துக்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேங்கிறாரு. அதெல்லாம் பிளானோட தான். அந்த வண்டி ஓட்டுறவனை அந்த கூட்டம் நடக்கிற தேரடி தெரு வழியாக ரயில்வே ஸ்டேஷன் கொடுக்குங்கிறாரு. இவர் அதெல்லாம் வேற சும்மா கடை. போனால் அங்கே 304 பேர் நின்றுட்டுருக்கான். அப்போ 304 பேருங்கிறது பெரிய விஷயம். பெரியார் கூட்டம் நடக்கிற இடம் அது. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, தள்ளி விட்டு கீழே இறங்கி போகிறார். இவர் கையை பிடிச்சிருக்காரு, சும்மா கடைன்னு போகிறார் அந்த இடத்துக்கு. பக்கத்தில் டீ கடையில் ஒரு பெஞ்சை வாங்கிக்கணும். அப்போல்லாம் மைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பெஞ்சை வாங்கிட்டு சொல்கிறாரு. பெஞ்சு மேலே ஏறுறாரு. தோழர்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு நான் போகிறேன். எனக்கு ரயில் இத்தனை மணிக்கு. நான் ஒரு கால் கூட்டத்துக்கு ஒத்துக்கிட்டு நான் வரலன்னு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல. அதுக்காக நான் ஒத்துக்கிட்ட கூட்டத்துக்கு போகாமல் இருந்ததே கிடையாது. போவேன். இப்போ பாருங்கள், காலைல வந்தப்போ இப்படி நோட்டீஸை கொடுத்தாங்க. நான் ஏதோ மதத்தை துவேஷம் பண்ணுறேன், கடவுளை திட்டுறேன், புராணத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் ஒரு சமாதானம் சொல்லிட்டு நான் ட்ரெயினுக்கு போகிறேங்கிறாரு. பேசுங்க பேசுங்கிறாரு. சைவ புராணம்னு நிறையா இருக்குது, வைணவ புராணம்னு நிறையா இருக்குது. இவர் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவராச்ச பெரியார். சைவ புராணத்திலேருந்து ஒரு கதையை சொல்கிறார். சொல்லிட்டு வைணவ புராணத்திலேருந்து ஒரு கதையை சொல்கிறாரு. சைவ புராணத்தை இருக்கிறத இந்த வைணவ புராணத்துக்காரன் தப்புன்னு சொல்கிறான். வைணவ புராணத்தில் இருக்கிறத இந்த சைவ புராணக்காரன் கிண்டல் பண்ணுறான். இப்போ நான் ரெண்டும் தப்புன்னு நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட கூட்டம் பேசவில்லை, நான் ட்ரெயினுக்கு போகிறேன். பேசுங்க பேசுங்கிறான். இப்படி ஒவ்வொரு புராணமாக சொல்லி சொல்லி இந்த பக்தர்களுக்குள்ளேயே, கடவுள் நம்பிக்கைக்காரருக்குள்ளேயே எவ்வளவு மூட நம்பிக்கை இருக்கு. ஒருத்தன் அப்படி சண்டை போடுறான். காஞ்சிபுரத்து யானைக்கு வடகர நாமம் போடுறதா தென்கர நாமம் போடுறான்னு ரோட்டில் அடிச்சு நிற்கிறான். இப்போ கூட அடிச்சுட்டு இருந்தான். வெள்ளக்காலங்காலத்தில் பிரிவு கவுன்சில் லண்டன் வரைக்கும் போயிருக்கு இந்த கேஸு. அவனுக்கு ஒன்றும் புரியல. பிரிவு கவுன்சில், வாட் இஸ் த குவாரல் பிட்வீன் தம்? ஓ மை லார்ட், இட் இஸ் த குவாரல் பிட்வீன் ஒய் அண்ட் யூ மார்க். ஒய் மார்க் போகிறதா யூ மார்க்கும். இதுக்கான ஒரு சண்டை. ஒரு வாரம் அதை போடுங்கடா, ஒரு வாரம் இதை போடுங்கடா சொன்னான். இதெல்லாம் சொல்கிறாரு. நான் உங்கள்கிட்ட பேசவில்லை, இந்த விளக்கத்தை சொல்லிட்டு நான் ட்ரெயினுக்கு பாருங்க. பேசுங்க பேசுங்கிறான். பாருங்க, பேசினா 2 மணி நேரம் பேசிப்பார்ல. அன்னைக்கு 2.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தாலும் ட்ரெயினுக்கு போறாரு. அந்த எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல நீ மலையே வந்தாலும் சரி, எரிமலையே வெடிச்சாலும் சரி, அதை சாதுரியமா எப்படி சந்திக்கிறது, போன வேலையை எப்படி முடிக்கிறது. கோயம்புத்தூர் பேசிட்டு இருக்காரு. இந்த கேள்விக்கு பதில் சொல்ற முறையே பெரியார் உண்டாக்குனது தான். கேள்வி சீட்டு எழுதி கொடுப்பாங்க, பெரியாருக்கு பதில் சொல்வார். பல பேர் கேள்வி சீட்டு கேட்டாங்க, கை நடக்கும் காலம் நடக்கும், எட்டக்க முட்டக்கா கேட்பானுங்க. இவர் அப்படி இல்லை. கேள்வி சீட்டு வந்தாவே அடுத்த செக்ஷன் ரொம்ப அருமையான செக்ஷன் அர்த்தம். சிலம்பத்தில் நம்ம ஆளுங்களே கூட்டம் சௌரேசு மேலே எழுதி கொடுத்துருவாங்க, அதுவும் தெரியும். 9 மணிக்கு கூட்டம் முடிஞ்சு போச்சு. கேள்விக்கெல்லாம் பதிலாக சொல்லிடுறாரு. டயத்தை பார்க்குறாரு. எனக்கு ட்ரெயினுக்கு போகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. இவர் சொல்கிறாரு, நான் போய் ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார போகிறேன். நீங்கள் தான் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறீங்க
கேள்வி கேளுங்க. இப்படிலாம் ஒரு தலைவரை பார்க்க முடியல. நீங்க இப்படிலாம் பிரச்சாரம் செய்துதான் இன்னைக்கு கேட்குறான் டெல்லியில். எதுக்கு எடுத்தாலும் இந்த தமிழ்நாட்டுக்காரங்க எதுக்குறாங்களே. ஏன் ராஜா சொன்னார், உண்மைதான், எங்கள் தமிழ்நாட்டில் தான் பெரியார் பிறந்தாரு. எந்த கட்சிக்காரனும் இருப்பான், நீங்க பெரியார் மேலே கை வச்சா விட மாட்டான். இவ்வளவுக்கும் கல்லால் அடித்தான், நான் சொன்ன மாதிரி முட்டையில் ஓட்ட போட்டு பழத்தை வச்சு அடித்தான். ஆனால் அந்த அருமை அவனுக்கு தெரியுது. இந்த பிஜேபி சங் பரிவாசை பார்த்து சேர்த்த உடனே நமக்கு நல்லது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த இளைஞர்கள் பேர் வந்திருக்கீங்கன்னா அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் ஒன்று முக்கியமாக உங்கள்ட்ட சொல்கிறது, நீ படித்ததை ஒரு டைரியிலே நோட்டில் எழுதுகிற பழக்கத்தை கற்றுக்கு. இப்போதைக்கு கேட்கும்போது உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கிற மாதிரி தோணும். நாளை இன்னொரு புது செய்தி வந்தால் அது இதை அடித்து கீழே தள்ளிடும். டேப் ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் வேற ஒன்று போட்டால் கீழே போய் எடுத்து பாருங்க. அதை உடனே எழுதி வைக்கிற பழக்கம். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சுகமாக இருக்கும். நாளைக்கு நம்ம பார்க்க மாட்டோம். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உண்டுன்னா இந்த நாளைக்கு பார்த்துக்கலாங்கன்னு சொல்கிற விஷயந்தான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இன்றைக்கு செய்யணும்னா இன்னைக்கே செஞ்சுட்டு தான் தூங்கணும். அப்படி செஞ்சு பாருங்க. எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தால் அப்புறம் 1000 ஃபைல் இருக்கு. ஆசிரியர் சொல்லிட்டார், இவ்வளோ பொக்கிஷம் இருக்கு, புதுசாக ஸ்கேன் வந்துருக்கு பார், எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ஆள் போட்டாச்சு. வேலை இப்போ எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் எழுத முடியும், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். அவ்வளோக்கு நம்மகிட்ட இருக்கு. நம்ம சரக்கு அப்படி இருக்கு. அவங்க அப்படி சொல்லியிருக்காரு. நம்ம இயக்கம் மாதிரி இவ்வளவு வெளியீடுகளை புத்தகங்களை வெளியிட்டவர்கள் உலகத்திலேயே கிடையாது. எல்லாத்துக்கும் பதில் உண்டு. கேள்வி கேட்டு வெளில போயிட முடியாது எவனும். அத்தனைக்கும் ஆதாரம் உண்டு. இந்த இயக்கம் வலிமையாக இருக்கு. ஆசிரியர் அண்ணாவுக்கு அடுத்தபடியே சொல்லுவாங்க, சதா படிச்சுட்டு இருக்கிறது நம்ம ஆசிரியர் தான். நிர்மலா சீதாராமன் இந்தியாவுடைய நிதியமைச்சர், அவருடைய வீட்டுக்காரு ஆந்திரா பழைய கவர்மெண்டுடைய அட்வைசர், பெரிய புத்தகம் அமெரிக்காவில் 3 நாளுக்கு ஆசிரியருக்கு வந்துருச்சு. அந்த புத்தகம் கிழிகின்னு கிழிக்கிறான். யார? நிர்மலா சீதாராமனை. வெளிநாட்டுக்கு போனாருன்னா இவர் வந்துடுவார். பின்னால் ஒரு பார்சல் வரும், என்ன புக்ஸாக வரும். இப்போ எனக்கெல்லாம் படிக்க முடியல, நிறைய வேலைகள். அப்போ சொல்லுவார், அவர் வாங்கின புத்தகத்தை கோல்டு கிழிச்சிருப்பாரு பாருங்க, அதை படித்தா போதும். இப்போ அப்படி தான் முடியுது. மற்ற வேலைகள்லாம் இருக்குல்ல, அவர் எடுத்த குறிப்பை படித்தா போதும். நான் எல்லாமே அப்படி தான் படிக்கிறது. அதை மட்டும் பக்கம் நம்பர் போட்டு இத்தனை பக்கத்தில் இருக்குன்னு எழுதி வச்சுருவார், இண்டெக்ஸ் போட்டு வச்சுருவார். இதை மாதிரி உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். நமக்கு புழுதிவாதி தூற்றம் இருப்பான். இந்த மேடல் ஏறி விளம்பரம் ஆகி அதை வெளியாளுக்கு விற்கிற ஆள் இருக்கான், சீமா மாதிரி ஆள். அவன்லாம் இந்த மேடையில் விளம்பரம் பெற்றவன் தான், பெரியாரை சொல்லி விளம்பரம் பெற்றவன் தான். நீங்க பெரியாரால் கெட்டு போச்சுங்கிறான். ஆரியன் என்றால் அவன் அகர போட்டிருக்கான். நாம் தமிழரில் ஒரு அகராதி போட்டிருக்கான். நாம் தமிழர். ஆரியன் என்றால் சீரியன், அறிவாளி. ஆரியன் என்றால் சீரியன், அறிவாளி. இப்படிலாம் இருப்பான். பதில் அவனுடைய பழைய கதை அப்படின்ட்டு இருக்கணும். அப்படி சொன்னாதான் திருப்பி அடிக்கலாம். இருக்கு எங்கள்கிட்ட, அதுக்கும் இருக்கு. ஆனால் அதை பற்றி பொருட்படுத்தலை. சில பேரை அலட்சியப்படுத்தணும். சில பேர் பதில் சொல்ல மாட்டாங்களான்னு இயங்குவான். அதன் மூலம் விளம்பரம் பக்கம் ஆசைப்படுவான். சிலத்தை அலட்சியப்படுத்தணும். பெரியார் சொல்வார், சமாதானம் சொன்னால் எதிரி வெற்றி பெறுவாங்கிறார். எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிட்டு இருக்காத. அப்படி சமாதானம் சொல்ல ஆரம்பிச்சா எதிரி வெற்றி பெற்று விடுவாங்க. அதுக்கு சமாதானம் சொல்லணும், அதுக்கு சொல்லு. அப்படியாக பெரியார் மறைந்து இவ்வளோ நாள் 73 டிசம்பர், அது 27 50 வருஷம் தாண்டியாச்சு.
இங்கே பெரியாரை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாட்கள். உலகம் பூரா பேசிட்டு இருக்கான். இந்த கிழவன் ரொம்ப கெடுத்துருக்காங்கிறாங்களாம். யாரு? டெல்லியில் இருக்க மந்திரிகள், உங்கள் நாட்டில் ஒரு கிழவன் உங்களெல்லாம் ரொம்ப கெடுத்துருக்கான், அவன் பாஷையில் கெடுத்துருக்காங்கிறான். அந்த அளவுக்கு ஒரு உறுதியும் எதிர்க்கின்ற வன்மையும் பார்லிமெண்ட்ல கேட்டிருக்காரு. மல்லிகார்ஜுன கார்கே கேட்கிறாரு, நீங்கள் எல்லாம் ஆரியர்கள், கைபர் போலும் கணுவாய் வழியாக இந்த நாட்டுக்கு நுழைந்தவர்கள், நாங்கள் எல்லாம் திராவிடர்கள். யாரு? மல்லிகார்ஜுன கார்கே. ராஜா கேட்டுக்கார். இந்த நாள் முகலாயர்கள் இந்த நாட்டுக்கு வந்து குடியேறியவர்கள் என்றால் நீங்கள் ஆரியர்கள், நீங்கள் கைவர் போலன் கணுவா வழியாக நாட்டுக்கு வந்தவர்கள் இல்லையா கேட்டிருக்காரு. இப்போ ராகுல் காந்தி கூப்பிட்டு அவருக்கு பாராட்டு கொடுக்க போறாரு. எங்கேயோ போயிட்டாங்க. அவர் யாரு? என்கிட்ட சொல்றாரு, லால்குடி பயிற்சி பட்டறையில் அவங்க மாணவன்கிறாரு. எனக்கே கேட்ட உடனே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதனால் பெரிய இயக்கத்தில் இருக்கோம். நிறைய நண்பர்கள்ட்ட இந்த கருத்துக்களை பேசுங்க, கோவப்படாதீங்க. கோவப்பட்டால் உண்மையான செய்தியில் வராது. ஆத்திரம் வந்தால் ஒரு சின்ன தப்பான வார்த்தை போயிடுச்சுன்னா அதை பிடிச்சிப்பான், மற்றதெல்லாம் விட்டுருவான். நிதானமாக பேசுங்க. நம்மகிட்ட சரக்கு இருக்குது, நமக்கு இதுக்கு ஆத்திரப்படணும்? ஆத்திரப்பட வேண்டிய அவன். கடைசியாக சொல்கிறேன், சுரழுத்தாளர் சுப்பைன்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். அவர் சுகத்தில் எழுதுதான் வேலை அவருக்கு. அவர் நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா கையெழுத்து சகிக்காது. ஆனால் சோற எழுத்து பார்த்தீங்கன்னா பளிச்சு பளிச்சு இருக்கும். நிறைய செலவு இல்லை. ரோடு போகிறதுக்கு இது போட்டுருவான்ல இந்த கீழ், அப்போல்லாம் முனிசிபாலிட்டியில் 6 மாதத்துக்கு முந்தையே போட்டுருவான். அதை எடுத்து அதை அந்த மண்ணெண்ணில் துவைச்சிக்கிட்டு தென்னங்குருத்து பாருங்கள், அதை எடுத்து உழைச்சி துணியில்